பேருமா? சுமதி. 3 பசங்களாமா உங்களுக்கு? 3 பசங்க. உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசுனேன்னா ரொம்ப குழம்பு போயிருக்காரு. உங்கள் மேலே அளவுக்கு மீறின பாசம் வச்சுருக்காரு. அதெல்லாம் சும்மா. அதே டைமில் நீங்கள் என்ன அவர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னு அவருக்கே சொல்ல தெரியல. அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு அவருக்கு சொல்ல தெரியல. என்னம்மா பிரச்சனை? அவர் தான் சொல்லியிருப்பாரு பிரச்சனை என்னன்ட்டு. அவரோட சைடு இருக்கட்டும்மா, நீங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆயிட்டு 13 வருஷம் ஆகுது. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் அவரை பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு. வயசானவங்கன்னு கூட இல்லாமல் ஒரு பொம்பளை கூட கனெக்ஷனில் இருந்துட்டு அவங்க வீட்டில் தெரிஞ்சு அந்த பொம்பளை கொளுத்தின்லாம் செத்து போச்சு. நிறைய விஷயம் அவர் பற்றி. நான் லவ் பண்ணிட்டேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், 3 குழந்தையாயிடுச்சு. இது வரைக்குமே என் மேலே சந்தேகப்பட்டு வேலைக்கு போகல, வீட்லேயே இருக்காரு. வேலைக்கு போனால் அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா நான் வீட்டில் யாருன்னா கூட நான் கூட்டிகிட்டு வந்து, இல்லை நான் வெளியில் வேலைக்கு போனால் எங்கன்னா போயிட்டு வரேன், நீ அவன் கூட லாட்ஜ் எடுத்து தங்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சந்தேகத்திலேயே வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமாமா? 13 வருஷமா வெளிச்சத்தை காமிக்காம நீங்க நான் காமிக்காம பூட்டி வச்சுட்டேன். நான் ஒரு பொம்பளை தானே, அடக்கி உட்கார வச்சு. இல்லை நான் ஒரு பொம்பளை தானே, நீ ஆம்பளை தானே, லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, நல்ல வேலையில இருந்த, வேலை உன் தலையெழுத்தா இல்லை, நான் வந்த நேரமா போயிடுச்சு உனக்கு. நீ என்ன பண்ண ஒரு பொம்பளைய? நீ அடங்கி உட்கார, நான் வேலைக்கு போறேன்னு சொல்ல தெரியாதா? நான் அடக்கி உன்னை உட்கார வைக்கிறேன்னா நீ எந்த நிலைமையில இருக்க நான் உன்னை அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு? நீங்க சொல்லுங்க மேடம். ஒரு ஆம்பளை பொம்பளை அடக்கணுமா, நான் அவரை அடக்க வேணாம் சொல்லுங்க? எங்க வீட்டுல A to Z அரிசியிலேருந்து ஒரு கடுகு வேணா கூட வீட்டுல போய் நிற்பேன் குழந்தைங்களை வச்சு. இவ்வளவு பெரிய பொம்பளையா இருந்தேன்னு நான் அவரை லவ் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு. நீங்க தான் ஃபுல்லா 13 வருஷமா வேலை 13 வருஷமா நான் ஒரே ஒரு மாசம் செக்யூரிட்டி வேலை போனாரு. என்ன சொல்வாரு, நான் எங்கன்னா வேலைக்கு போனேன், அங்க எப்படி ஆம்பளை இருக்கான், எவன் கூட போனேன் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவரு கேட்கிற வார்த்தை நான் ஒண்ணு கேட்க மாட்டேனா? நான் எத்தனை பொம்பளை இருக்கா குடிக்கிறது காசு கொடுக்குறீங்க? இல்லைன்னா வீட்டுல சண்டை, நீ ஜாலியா சுத்திட்டு வர, நீ உங்க வீடு உங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கன்னு போயிட்டு வர, நான் வீட்லயே உட்காந்துக்கிறேன், எனக்கு கொடு. உங்க மாமியார் எல்லாம் நீங்க பாக்குறீங்களாமா? அவருக்கே தெரியும் நான் பார்த்தனா இல்லையான்னு. போன மாசம் வரைக்கும் நான் அரிசி பருப்புல இருந்து நான் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரத வச்சு அவங்களுக்கு எவ்வளவு நான் செஞ்சிருக்கேன். கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். என் வீட்டு மேல வர்றதுக்கு அட்வான்ஸ் 25,000 வாங்கி கொடுத்தேன். நான் இன்னைக்கும் சரி, நான் அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் அப்பா அம்மா வந்தா கூட நான் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி நினைச்சு அவங்க கிட்ட போய் 1க்கு 2 என்ன சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு தெரியும், நீங்க அவங்களை கூட்டு வந்து கூட கேளுங்க. என்னை பத்தி எதனா ஒரு தப்பா சொன்னாங்கன்னா நான். இன்னொன்னு என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் அவரை வேலைக்கு போவிடாம அடிமைத்தனமா உட்கார வச்சிருக்கீங்க சொல்றாரு. என்னங்க மேடம் இது? சொல்றவங்க சொன்னா கூட கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் நான் அவர் எப்படி இருக்கிறாரு எல்லாரும் என் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, வேலைக்கு போட்டவன் வேலை, நீ ஏன் இப்படி இருக்கிற என்ன கேட்பாங்க. சுத்தமா ட்ரெஸ் போட்டுக்கிறது, கிளீனா இருக்கிறது, அதெல்லாம் இருக்கு. ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட குழந்தைங்களை அடிப்பாரு, தொடக்கூடாது, கிளம்பிட்டாரு, சும்மா குடிக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்களை பார்க்க சாயந்தரம் போவாரு. அதுக்கு குழந்தைங்க தொட்டுட்டா கையேடுறா, அந்த அளவுக்கு சமையல்லாம் அவர் தான் பண்ணுவாரு, எல்லாம் செய்வாரு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் எங்க அக்கா கூட புரோக்கர் வேலை செய்யறேன், வீட்டுக்கு காட்டுறேன். அது ஒரு கை ஹேண்டிகேப் எங்க அக்காவுக்கு. அதனால நான் எனக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் எங்க அக்கா உட்கார வச்சு புரோக்கர் வேலை செய்யறேன். வேற என்ன, வேலைக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய பொம்பளை ஆயிட்டு எல்லாம் சின்ன பொண்ணா இந்த ரிசப்ஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய பொம்பளை யாரும் வேலைக்கு சேர்த்துக்கல. அதனால எங்க அக்கா சொல்லிச்சு, நீ வீட்டுக்கு வா, நான் என் கொடுத்து புரோக்கர் வேலை செஞ்சேன்னா 4 புரோக்கர் வருவானுங்க, உங்க அக்கா உனக்கு கூட்டி கொடுப்பா. நம்ம வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சிடுச்சு. நீ அப்ப வீட்டுல இருந்து சமையல் பண்றனா நீ ஏன் பண்ண மாட்ட? நீ வீட்டுல இருடி, நான் போறேன்னா நானும் கட்டியா போட்டுறேன். குழந்தையா நீ? வந்த உடனே ஒருத்தர் கேட்டாரு, என்னம்மா ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு, 3 குழந்தை கொடுக்க தெரிதா ஒரு குழந்தையா அவரு? இன்னைக்கும் அவருக்கு எதனா ஒன்னா நான் தாங்க மாட்டேன், நிஜமா சொல்றேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு அவரு எந்த மூஞ்சி வச்சு இதோட என் கூட வாழத்துக்கு வந்துருவாரு சொல்லுங்க? வேணா எல்லாருமே என்னதான் சொல்லுவாங்க, நீ தான் உனக்கு எல்லாம் சிகரெட் வரைக்கும் வாங்கி சாகிட்டு எத்தனை போய் கொடுப்பேன். 4 ஆம்பளைங்களுக்கு நடுவில் சிகரெட் வாங்க வச்சு. அவருக்கு என்னம்மா பிரச்சனை? நீங்க எப்போ? எனக்கு தெரியலையே, கேட்டா நான் இப்படி அடிமையா இருக்கேன். அவரு வரமாட்டாரு, கூப்பிட்டு அசிங்க பாப்பாரு. எனக்கு இந்த இடத்துல மீசை இல்ல, எனக்கு அசிங்கமா இருக்கு, நீ என் கூட வராத, எனக்கு இந்த குழந்தைல இருந்தே இது அடிபட்டுச்சு. அவரு கற்பனைக்கு சொல்வாரு, எவனோ உனக்கு அறுப்பு போட்டான், நீ அவனையோ துரோகம் பண்ணிருக்க, நீ விட்டுட்டு போனீன்னா கூட உன்னை வெட்டிடுவேன், நானு யாருன்னா ஆள் வச்சு உன்னை தூக்கிடுவேன், நீ என்னை விட்டுட்டு போனீங்கன்னா அப்படிலாம் என்ன மிரட்டுறாரு. நான் என்ன சந்தோஷமா இருந்ததே கிடையாதாம்மா? ஐயோ, நாங்க எங்களை மாதிரி ஊர் உலகத்துல யாருமே சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தோம். அவளும் அப்படியே தலைகீழ மாறி என்னை சந்தேகப்பட்டு இப்படி உட்கார வச்சுட்டாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் தப்பு பண்ணி 7 மாசம் வயித்துல, அப்ப எங்க வீட்டுல சொல்லி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். 7 மாசம் வயித்துல இருக்க குழந்தையோட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். பண்ணி எங்க வீட்டுக்கு 1 மாசம் கூட அவள வேலை போயிடுச்சு.
ஓவர் குடி பொண்ணுங்க பழக்கம் எல்லாமே அவருக்கு இருந்தது. வேலை போயிடுச்சு. வேலை போயிட்டு அதுக்கப்புறம் நீ வந்ததுனால தான் என் வேலை போயிடுச்சு, நீ தரித்திரம் எனக்கு அப்படி இப்படின்னு கதைலாம் சொன்னாரு. ஏன் அந்த ஒரு வேலை என்ன வேற வேலையே இல்லையா? என் குழந்தைங்கள கூப்பிட்டு கொஞ்சம் பாருங்க. இது வரைக்கும் அதுங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகுது, யாரு கட்டுறா, என்ன பண்றாரு ஒரு வார்த்தை கேளுங்களா. அவர்கிட்ட ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு கேளுங்க. அவர் வாழ்ந்த லட்சணம் தெரியும். என்ன மேடம் மன உளைச்சல், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு ஐயோ என் பொண்டாட்டி அவங்க கூட போறான்னு சொன்னா அது பரவாயில்ல. ஒண்ணு மேல நீ சம்பாதிக்கல, என் மேல சந்தேகம்னு உனக்குள்ளே நீ ஒரு கற்பனையை வர வச்சுக்கினா என்ன அர்த்தம்? வெளியில வண்டியில போயிட்டு வருவேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் அலைவேன். ஒரு வீடு முடிச்சா சரி ஒரு 5000 வரும். அதை வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம வாடகை கொடுக்கலாம், கரண்ட் என்ன உதடுலாம் வெடிச்சு போயிருக்குது. எவனை பார்த்துட்டு வந்துட்டேன், எவன் கூட இந்த நல்ல வேலையை நல்ல எவன் கேட்பான்? அவருக்கு மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. டாக்டர் என்ன மனசுல? டாக்டர் எல்லாம் வித்துட்டு இவரு டாக்டர் படிப்பு படிச்சிருவாரு. நிஜமா சொல்றேன். அதெல்லாம் உங்ககிட்ட சும்மா நடிப்பு தான். அவர்கிட்ட வந்து பேசி பாருங்களேன். பக்கத்துல குடுத்துன்னு இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டாரு, அசிங்கமா பேசுவாரு. என் 3வது பையன் இருக்கிறான், கூப்பிட்டு கேளுங்க. தீப்பெட்டி வாங்கினு சொன்னார் முந்தா நேத்து. இப்படி வேணும் இந்த டாடின்றதுக்கு மடியில விழுந்துச்சு. அதுக்கு பச்சையா ஒரு வார்த்தை சொல்றாரு, அங்க போட்டானே. அது பச்சையா சொல்லி கத்து காது மூடிச்சு என் பொண்ணு. என்ன டாடி இப்படி கத்துற, அசிங்கமா பேசாத டாடி. நீயும் ஆத்தால மாதிரி பாரு. ஒரு பெத்த பொண்ணை அவன் சொல்லுவான். என்னமோ அவரு என்ன என்னை பத்தி தப்பா சொன்னாரா? நான் ஒத்துக்கிறேன், ஆனா வாழ மாட்டேன். நானு உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன்.